வளர்ச்சி இருந்தது. அதாவது இதற்கு முன்னாடி இருந்த தலைவர்கள் ஒரு சில முன்னேற்றத்திற்கான சில காரியங்களை எடுத்திருக்காங்க. சில பெண்கள் முன்னேற்றத்துக்காக இருக்கட்டும், சில ஏழைகளுடைய முன்னேற்றத்துக்காக இருக்கட்டும், அது மாதிரியான காரியங்களை தான் பண்ணியிருக்காங்களே தவிர, இப்போ நடந்துட்டு இருக்க கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அது மாதிரியான எந்த ஒரு விஷயமும் நடக்கிறதில்ல. இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு என்ன வளங்கள் நம்ம இடத்துல வளர்ச்சி இருக்குது? 11,00,000 கோடி கடனில் இருக்குது. இதை நீங்கள் வளர்ச்சின்னு சொல்கிறீங்களா? இன்னொன்று பார்த்தீங்கன்னா, முக்கியமாக இவர்கள் தமிழ் இனத்தையும் தமிழ் மொழியையும் தமிழர் கலாச்சாரத்தையும் அழிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடையே இருக்கிற மாதிரி தான் செயல்பாடுகள் இருக்குது. எப்பயுமே அதாவது பெண்கள் வந்து முன்னேறணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு கீழே அடிமையாக தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு வைக்கிறீங்க. வெளியில் வந்து ஒரு விளம்பர அரசியல் பண்ணிக்கிறீங்க. பெண்களுக்கும் ஆண்களும் சரிசமம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஒரு அமைச்சரவையில் எத்தனை பெண்கள் இருக்காங்க இன்னைக்கு? நீங்கள் சொல்லுங்கள். இத்தனை வருட காலங்களாக ஒரு அமைச்சரவையில் எத்தனை பெண்கள் இருக்காங்க? யாருமே கிடையாது. அப்போது நீங்கள் வெறும் வாய் வாக்குகளாக நீங்கள் வந்து பெண்ணும் ஆணும் சரிசமம், இந்தியா வளர்ச்சி அடைஞ்சிருச்சு, நாங்கள் வந்து மொழி அரசியல் பண்ணலை அப்படிங்கிறீங்க. ஒரு கண் பார்வையற்றவர்கள் இன்னைக்கு வீதியில் வந்து நிற்கிறாங்க. இன்னைக்கு வந்து ஒரு மாற்றுத்திறனாளிகள் ஊதியம் கேட்டு நிற்கிறாங்க, டீச்சர்ஸ் நிற்கிறாங்க, எல்லாரும் நிற்கிறாங்க. கேட்டால் நிதி வந்து எங்களுக்கு மேலிடத்துலேருந்து வரல, அதனால நாங்கள் கொடுக்கலன்னு சொல்லுவீங்க. அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா எல்லா 1 கோடி மக்களுடைய அக்கௌண்ட்லேயும் 2,000 5,000 போடுவீங்க.